அனைவருக்கும் வணக்கம். நான் அனன்யா. சாய் ஃபவுண்டேஷன் அகாடமியின் அனன்யா இன்சைட் தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போறது என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு புத்தகம் பத்தி. அந்த புத்தகத்தோட பேரு தி கரேஜ் டு பி டிஸ்லைக்ட். இந்த புத்தகம் ஆல்பர்ட் அட்லர் அப்படின்னு ஒரு பெரிய மனநல நிபுணர் சொன்ன கருத்துக்களை அடிப்படையா கொண்டது. அட்லர் என்ன சொல்றாருன்னா, நாம எல்லோரும் சந்தோஷமா நிறைவான வாழ்க்கையா வாழ முடியும். இதுக்கு கடந்த காலத்தையோ எதிர்காலத்தையோ பத்தி கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. கேட்கவே புதுசா இருக்குல்ல? இந்த புத்தகம் ஒரு இளைஞனுக்கும் ஒரு தத்துவ ஞானிக்கும் இடையே நடக்கிற 5 நாள் உரையாடலா எழுதப்பட்டிருக்கு. அந்த இளைஞனுக்கு நிறைய கேள்விகள், வாழ்க்கைய பத்தி குழப்பங்கள். அந்த தத்துவ ஞானி அட்லரோட கருத்துக்களை வச்சு எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்றாரு. இந்த புத்தகத்துல அட்லரோட முக்கியமான கருத்து என்னன்னா, எல்லா பிரச்சனைகளுமே உறவு முறை சார்ந்த பிரச்சனைகள் தான். அதாவது மத்தவங்கள நாம எப்படி இருக்கோம்ங்கிறது தான் நம்ம பிரச்சனைகளுக்கு காரணம். சந்தோஷமா வாழணும்னா நாம நம்மள எப்படி இருக்கோமோ அப்படியே ஏத்துக்கணும். அதே மாதிரி மத்தவங்களையும் அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏத்துக்கணும். ஒரு உதாரணம் சொல்றேன். நாம தினமும் ஆபீஸ் போறோம்னு வச்சுப்போம். அங்க நம்ம பக்கத்துல ஒருத்தர் ரொம்ப சத்தமா போன்ல பேசுறார். நமக்கு அது எரிச்சலா இருக்கு. இது அவர் பேசுறதால வர பிரச்சனை இல்ல. அவரோட சத்தம் நம்மள ஏன் பாதிக்குது, நம்மளோட அமைதியை அது ஏன் கலைக்குதுங்கிற நம்மளோட உணர்வு தான் இங்க பிரச்சனை. அதாவது அந்த சத்தம் ஒரு காரணம், ஆனா அது ஒரு பிரச்சனையா நாம பாக்குறது நம்ம மனசுக்கும் அந்த சத்தத்துக்கும் இடையிலான உறவு தான். அட்லரோட கருத்து எல்லா பிரச்சனைகளுமே தனிப்பட்ட உறவு பிரச்சனைகள் என்பதை இது வச்சு நாம புரிஞ்சுக்கலாம். இந்த புத்தகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி 3வது அத்தியாயம். அதோட பேரு செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க்ஸ், வேலைகளை பிரிச்சு பார்க்கிறது. இதுதான் இந்த புத்தகத்தோட முக்கியமான கருத்துன்னே சொல்லலாம். ஒருத்தரோட வாழ்க்கைய மாத்தணும்னா நம்ம மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சு வாழக்கூடாது. மத்தவங்க நம்மள பாராட்டணும்னு எதிர்பார்க்கிறத நம்ம விட்டுடணும் அப்படின்னு அட்லர் சொல்றார். ஏன்னா மத்தவங்களோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவே நம்ம வாழ்க்கை முழுசா போச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையா இருக்கும். மத்தவங்க நம்மள எப்படி பாப்பாங்கன்னு எப்பவும் கவலைப்பட்டுட்டே இருப்போம். இது நம்ம எப்படி பாக்குறோங்கிறதையுமே பாதிக்கும். அப்போ இந்த செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க்ஸ்னா என்ன? அட்லர் ஒரு சிம்பிளான கேள்வி கேட்க சொல்றார். இது யாரோட வேலை? இந்த கேள்வியை கேட்டா நம்மளோட பார்வை மாறும், நமக்குள்ள ஒரு புது சக்தி வரும். ஒரு உதாரணம் சொல்றேன். உங்க பையன் ஸ்கூல்ல நல்ல மார்க் வாங்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, ஆனா அவன் படிக்கவே மாட்டேங்கிறான். இங்க நல்ல மார்க் வாங்குறது யாரோட வேலை? பையனோட வேலை. நீங்க அவனை மிரட்டி அடிச்சு நீ படிச்சே ஆகணும்னு சொன்னா அது அவனோட வேலையில நீங்க தலையிடுற மாதிரி. நீங்க வேணும்னா உனக்கு எந்த உதவி வேணும்னாலும் கேளு, நான் இருக்கேன்னு சொல்லலாம். ஆனா படிக்கிற வேலையை அவனுக்கு பதிலா நீங்க செய்ய முடியாது இல்லையா? அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலயும் நாம மத்தவங்க வேலையில தலையிடவும் கூடாது, மத்தவங்கள நம்ம வேலையில தலையிட விடவும் கூடாது. இந்த செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க்ஸ் தான் உண்மையான சந்தோஷத்துக்கு வழி. அப்புறம் இந்த புத்தகத்துல முதல் அத்தியாயத்துல ஒரு முக்கியமான கருத்து இருக்கு. ட்ராமா, அதாவது காயம்னு ஒண்ணு இல்ல அப்படின்னு அட்லர் சொல்றாரு. இது கேட்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சில பேருக்கு மனசுல ஆறாத காயங்கள் இருக்கும். ஆனா அட்லர் என்ன சொல்றாருன்னா, ஒரு அனுபவம் தன்னாலேயே நம்ம வெற்றிக்கும் தோல்விக்கும் காரணம் கிடையாது. நமக்கு ஏற்பட்ட காயம், அனுபவம் இதெல்லாம் நம்மள பாதிக்காது. ஆனா அந்த அனுபவங்களுக்கு நாம என்ன அர்த்தம் கொடுக்கறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்றாரு. ஒரு உதாரணம் சொல்றேன். உங்களுக்கு ஒரு முறை காரை ஓட்டுறப்போ ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுப்போம். இனிமேல் காரே ஓட்டக்கூடாதுன்னு பயத்துல வீட்டுக்குள்ளே முடங்கி போயிடலாம். இதுக்கு காரணம் அந்த ஆக்சிடென்ட், அதாவது ட்ராமான்னு நினைக்கிறோம். ஆனா அட்லர் சொல்றாரு, நீங்க கார் ஓட்டாம இருக்கணும்னு முடிவெடுத்துட்டீங்க, அந்த ஆக்சிடென்ட்டை அதுக்கு ஒரு காரணமா பயன்படுத்திக்கிறீங்க. அதாவது கடந்த காலம் நம்மள தீர்மானிக்கிறது இல்ல, நம்ம தான் நம்முடைய கடந்த கால அனுபவங்களுக்கு அர்த்தம் கொடுத்து நம்முடைய இப்போதைய வாழ்க்கையை வடிவமைக்கிறோம். இதுதான் அட்லர் உளவியலின் டீலியோலாஜி, அதாவது ஒரு விஷயத்தோட காரணத்தை பார்க்காம அதோட நோக்கத்தை பார்க்கறது. 4வது அத்தியாயத்துல உலகம் எங்கே மையமா இருக்குன்னு பேசுறாங்க. செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க்ஸ் பண்ணா தனிமையா இருக்கும்னு ஒரு பையன் கவலைப்படுறான். ஆனா அட்லர் என்ன சொல்றாருன்னா, தனிமைங்கிறது தனியா இருக்கிறதுல வர்றதில்ல. நம்ம ஒரு குழுல சமூகத்துல இருக்கும்போது ஒதுக்கப்பட்டதா உணர்றதுல தான் தனிமை வருது. நம்ம மத்தவங்க இருக்கிறதால தான் வாழவே முடியும். அதனால எல்லா பிரச்சனைகளுமே உறவுமுறை சார்ந்த பிரச்சனைகள் தான். இந்த செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க்ஸ்ங்கிறது ஒரு ஆயுதம் மாதிரி. நாம எதை கட்டுப்படுத்த முடியும்னு தெரிஞ்சிக்க இது உதவும். ஆனா உறவுகளோட நோக்கம் கம்யூனிட்டி, சமூகம் தான். சமூகத்துல நாம ஒரு பகுதின்னு உணர்றது நாமளா முயற்சி பண்ணி அடையிறது, அது பிறப்பால வரதில்ல. ஒரு உதாரணம்,
நீங்க வேலை பார்க்கிற இடத்துல நீங்க மத்தவங்களுக்கு எப்படி உதவுறீங்க, டீமா எப்படி இருக்கீங்கங்கிறது தான் உங்களோட அங்கீகாரத்தை தரும். இதுதான் இந்த புத்தகத்தோட ஆன்மீக கருத்து. நம்மளை தாண்டி சமுதாயத்துக்கும் உலகத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் நாம எப்படி பயன்படுறோம்னு யோசிக்கிறது தான் இது. கடைசியா 5வது அத்தியாயத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. அட்லர் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தரை புகழவும் கூடாது, கிட்டவும் கூடாது. இது எனக்கு கூட கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனா ஏன் அப்படி சொல்றாருன்னு யோசிச்சா, யாரையாவது நாம சும்மா புகழ்ந்து பேசினா அங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் கீழன்னு ஒரு படிநிலை உருவாகுது. எல்லா பிரச்சனைகளுமே உறவுமுறை சார்ந்த பிரச்சனைகள்னு சொல்றப்போ இந்த மாதிரி பாராட்டு வாங்க முயற்சி பண்றது நல்ல பழக்கம் இல்ல. இது நம்மள மத்தவங்க கிட்ட நல்ல பேர் வாங்க முயற்சி பண்ணதுக்கு தூண்டும். த கரேஜ் டு பி டிஸ்லைக்ட், அதாவது பிரிக்கப்படுவதற்கான தைரியம், இந்த புத்தகத்தோட பேரே இதுல தான் இருக்கு. நாம மத்தவங்கள புகழ்றதையோ திட்டுறதையோ நிறுத்திட்டா நாம எப்படி பாக்குறோங்கிறதும் மாறும். உலகத்தை நம்ம புதுசா பார்க்க ஆரம்பிப்போம். மத்தவங்கள நமக்கு மேலேயோ கீழேயோ பார்க்காம எல்லாரையும் சமமா பார்க்க நமக்கு தைரியம் வேணும். உலகத்துல நம்ம இடத்தை எப்படி மாத்தி பார்த்தா வாழ்க்கை இன்னும் நல்லா மாறும். இது ஆல்பர்ட் அட்லரோட கருத்துக்கள். நீங்க இதை ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ, இந்த புத்தகம் எனக்கு எதிர்பாராத விதமா ரொம்ப புதுசா யோசிக்க வைக்கும் ஒரு அனுபவத்தை கொடுத்தது. இதுல அவர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றார். உங்கள் மகிழ்ச்சிக்கு உங்கள் கடந்த காலத்தையோ அல்லது உங்கள் சூழ்நிலையையோ குறை சொல்ல முடியாது. திறமை இல்லாததால் அல்ல, உங்களுக்கு தைரியம் இல்லை. மகிழ்ச்சியாக இருப்பதற்கான தைரியம் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாம். இந்த புத்தகத்துல முக்கியமான இன்னொரு கருத்து, உலகம் இப்போ உங்களுக்கு சிக்கலாவும் மர்மமாவும் தெரியலாம். ஆனா நீங்க மாறினா உலகம் ரொம்ப எளிமையா தெளிவா தெரியும். பிரச்சனை உலகம் எப்படி இருக்குங்கிறதுல இல்ல, நாம எப்படி இருக்கோங்கிறதுல தான் இருக்கு. அட்லர் உளவியல்ல கடந்த கால காரணங்களை பத்தி யோசிக்கிறது இல்ல, இப்போதைய குறிக்கோள்களை பத்தி தான் யோசிக்கிறோம். கோபம்ங்கிறது ஒரு கருவி மாதிரி, தேவைப்படும் போது எடுத்துக்கலாம், தேவையில்லாதப்போ வச்சுக்கலாம். சோ இந்த கருத்துக்களை எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? மறக்காம காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த அனன்யா இன்சைட் தொடரின் 2வது பகுதியில த கரேஜ் டு பி டிஸ்லைக்ட் புத்தகத்தை பத்தின என்னோட பார்வைகளை பகிர்ந்துக்கிட்டேன். அடுத்த வீடியோல வேற ஒரு புதிய தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.